ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பிரேக் அவுட் தந்திருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். கம்பெனி நேம் டிபிஓ டேக் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் டார்கெட்டும் வெயிட்டாக இருக்குது. அகைனுமே பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கையுமே பார்க்க முடியுது. இப்பயுமே ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 15% கீழே டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் நீங்கள் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே பார்க்க முடியுது. ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் ஒரு கீழேருந்து பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு ஆல்ரெடி இங்கே 65% ஒரு நல்ல பெட்டரான இங்கே ப்ராஃபிட்டுமே இங்கே தந்துடுச்சு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே கிளியராக மீன்ஸ் பார்க்க முடியுது. கம்பெனி இது இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே கிளியராக இருக்குது. மார்க்கெட் கேப் ஒரு 18,000 கோர்ஸில் இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 82 மல்டிபிளில் இருக்குது. அட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே 40 தான் இருக்குது. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஒரு ஓவர் வேல்யூவேஷன் சொல்ல போச்சுன்னா அதிகமான டபுள் ஹை வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஆர்ஓசிஇ 26% இருக்குது. ஆர்ஓஇ 24% இருக்குது. சொல்லவே தேவையில்லை. அமேசிங்காக அப்படியே சூப்பராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் ப்ரமோட்டர் கிட்ட 44% ஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸையுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் சேம் டைம் ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா டெட் டு ஈக்விட்டி 0.52 இருக்குது. இது ஸ்லைடாக இங்கே ஹையாக இருக்கிறது நீங்கள் நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸுமே டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குல்ல, இந்த செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா மீன்ஸ் மார்க்கெட் கேப் படி பார்த்துச்சுன்னா இந்த கம்பெனி தான் இங்கே செகண்ட் லார்ஜஸ்ட் டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ்னு இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஆர்சிடிசி சொல்லவே தேவையில்ல, ஒரு மோனோபோலியில் அவங்க இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த டிபிஓ டெக் கம்பெனி தான் வராங்க. அண்ட் அதுக்கு அப்புறம் பார்த்தாலும் நம்ம குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செப்டம்பர் குவார்ட்டரில் மீன்ஸ் லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் 451 crore இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அது கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 568 crore ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே சேல்ஸுமே இருக்குது. அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே 60 crores இருக்குது. அதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே 68 crore மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே பாசிட்டிவாக இருக்கிறத கிளியராக இங்கே பார்க்கலாம். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே சொல்ல தேவையில்ல. மார்ச் 2023 சேல்ஸ் இங்கே 1000 crores இருந்துச்சு. 1300, 1700, இப்போ ட்ரில்லிங் 12 monthல 1900 crore. எவ்ரி இயர் இங்கே கண்டினியூவாக இங்கே சேல்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்கலாம். 148, 200, 230, 239 ட்ரில்லிங் 12 month இதுவுமே கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே க்ரோ ஆகிட்டே இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து நம்ம இங்கே பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஈக்விட்டி கேபிட்டல் வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் ஒரு இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 11ல் இருக்குது. சொல்ல போச்சுன்னா அதிகமாக இங்கே வந்து மீன்ஸ் ஸ்ப்ளிட் ஆகலை, ஓரளவுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்டு இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1300 crore இங்கே ரிசர்வ் இருக்குது. அதே சேம் டைம் போரோவிங் வந்து 719 crore இங்கே போரோவிங் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லைடாக பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு ரவுண்ட் ஃபேர் பிடிச்சிங்க ஒரு 4% தான் இங்கே வந்து ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி எல்லாமே இங்கே ஸ்டாக் மீன்ஸ் ஸ்ட்ராங் கிளியர் கிட்ட தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட 44% இருக்குது. எஃப்ஐஸ் கிட்ட இங்கே 30% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் டிஎஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18% ஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு அரௌண்ட் சொல்லிச்சுன்னா 95% இங்கே ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே பிக் கிளியர் கிட்ட ஸ்ட்ராங் அண்ட் கிட்ட தான் இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். சாட்டிங் நல்லா கிளியராக பாருங்கள். ஒரு அரௌண்ட் வந்து ஒரு சைடு வேஸில் ட்ரேட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் ஒரு 2லேருந்து ஒரு 2.5 month வந்து ஒரு சைடு வேஸில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது இங்கே நல்லா கிளியராக இங்கே எலிஜிபிள் ஆகுது. ஐ ஹோப் இங்கே கிளியராக பார்க்க முடியும். இங்கேருந்து அப் சைடு போச்சு. அண்ட் அதுக்கடுத்து டவுன் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து அப், அதுக்கடுத்து டவுன், அண்ட் அதுக்கடுத்து இங்கே அப் சைடில் போயிருக்கு. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான மீன்ஸ் இங்கே இந்த ரெசிஸ்டன்ட்டில் ஒரு நல்ல பெட்டரான இங்கே பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கிறதுமே இந்த கிளியராக பார்க்க முடியுது. இதுலேருந்து ஒரு நல்ல கிளியராக விசிபிள் ஆகுது. இங்கேயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பாசிட்டிவான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ப்ரீவியஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டை வந்து கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சைடு வேஸ்லேருந்து இப்போ ஸ்டாக் மூமெண்டம் பார்த்தீங்கன்னா அப் சைடு மூமெண்டமில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப நல்லா அதிகமாகவே கிளியராகவே இந்த டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்னில் பார்க்க முடியுது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே அது ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் வெறும் ஜஸ்ட் 1000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே இந்த கோர்ஸை நீங்கள்
ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாலும் ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் வெறும் ஜஸ்ட் இங்கே 300 சேல் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இயர்லி மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் ஜஸ்ட் 3000 சேல் பண்ணிட்டுருக்கேன். இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா மந்த்லிலையும் சரி அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பெட்டராகவே இங்கே பார்க்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.